உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். முத்துமலர் இருந்துட்டு ரொம்பவும் மன கஷ்டத்தோட கிருஷ்ணா கிட்டேயும் சிந்து கிட்டேயும் போயிட்டு, இங்கே பாருங்க பிள்ளைங்களா, நான் ஒன்று சொல்கிறேன், அதை கரெக்டாக கேளுங்க. நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம். இவங்க படுற கஷ்டம் என்னென்னு நம்மளும் இங்கே இருந்து பார்க்க தானே செய்கிறோம். அவங்க ஒன்றும் வச்சுக்கிட்டு நமக்கு கொடுக்காம இல்லை. இன்றைக்கி அவங்க பேசின பேச்சுக்கு நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் கிளம்பி போயிருப்பேன். ஆனால் எல்லாமே அந்த விஜய் தம்பிக்காக பொறுத்துட்டு அவங்க இப்படிலாம் படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது, உடனே கிருஷ்ணா இருந்துட்டு, அம்மா எனக்கும் அது புரியுதுமா, அந்த சின்ன பொண்ணு வந்து சொன்னப்பவே எனக்கு புரிஞ்சிடுச்சு. அவங்க வந்து வச்சுக்கிட்டுலாம் நமக்கு கொடுக்காம இல்லை, எதுவுமே அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு எனக்கு அப்போவே புரிஞ்சிச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துமலர் இருந்துட்டு, ஆமாண்டா கிருஷ்ணா, அதனால் விஜய் தம்பி நமக்கு ஒரு பங்கு தரேன்னு சொல்லிச்சுல்ல, நமக்கு அது போதும், நம்மளால் முடிஞ்சதை நம்ம பார்த்துக்கலாம்டா. நீ தான் இப்போ படிச்சிருக்கீல, நீ வேலைக்கு போ, நீ வேலைக்கு போய் கொண்டு வரதை வச்சுட்டு சிந்துவும் அவளுக்கு சைடு முடிஞ்சதை பார்க்கட்டும், நானும் எனக்கு தெரிஞ்ச வேலை ஏதாவது பண்ணுறேன். நம்ம 3 பேருமா சேர்ந்து நல்லபடியாக அந்த கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறமா சிந்துவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடலாம். நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்து அவங்கள சங்கடப்படுத்த வேணாம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நம்ம இப்போயே கிளம்பிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, உடனே முத்துமலர் இருந்துட்டு, இல்லை கிருஷ்ணா, அது சரியாக வராது. நம்மளை இவ்வளோ எதிர்ப்பை தாண்டி நம்மளை இந்த வீட்டில் தங்க வச்சது அந்த விஜய் தம்பி தானே. அந்த தம்பி வரட்டும், ஆஃபீஸ்க்கு தானே போயிருக்காங்க, அந்த பிரச்சனை ஏதோ போயிருக்காங்க, வீட்டுக்கு வருவாங்கல்ல, வந்த உடனே நல்ல விதமாக சொல்லிவிட்டு நம்மளே கிளம்பி போயிடலாம். அந்த ஒரு பங்கு வந்துட்டு இவங்க இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை கையோடு கொடுத்தாலும் சரி, நம்ம வாங்கிட்டு கிளம்பிடலாம்டா, இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொன்னோன்னே கிருஷ்ணாவும் சிந்துவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதனால் வீட்டுக்கு வந்தோடனே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு வந்தோடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு ரெடியாக இருக்காங்க. ஸோ எங்களுக்கு சரி பாதி பங்கு கொடுத்தா தான் நாங்கள் இதை விட்டு கிளம்புவோன்னு சொன்ன கிருஷ்ணா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு விஜய் வந்தோடனே சொல்லணும்னு எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அதை பற்றின சின்ன ப்ரடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, பாட்டிக்கு வந்து இந்த பிரச்சனையினால் பழையபடியே திரும்பவும் ப்ரெஷர் அதிகமாயிருது. அதனால விஜய் காவேரி ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனதுனால சித்தியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. ஸோ வரும்போது சாரதாமா வந்துட்டு ரொம்பவும் அக்கறையோடு போயிட்டு, எப்படி இருக்குமா என்னம்மா அப்படிலாம் பேசும்போது அவங்க பதிலே பேச மாட்டேங்கிறாங்க. ராதா சித்தி தான் இருந்துட்டு, இல்லை ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு வழக்கம் போல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சில அந்த வைத்தியத்தை சொல்லும்போது, எனக்கு வந்துட்டு தெரிஞ்சதை சொல்கிறேம்மா, உப்பு வந்துட்டு சாப்பாட்டில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ப்ரெஷர் இருக்கவங்களாம், அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையோடு சொல்லும்போது, அந்த இடத்துலையும் எனக்கு இருக்கிற பிரச்சனையே உங்களால் தான், உங்களால் கட்டிக்கிட்டு தான் என் பேரை வந்துட்டு இந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான் தெரியுமா, மொத்த சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு பிரச்சனைன்னு இப்படி சுற்றி பிரச்சனையிலே இருக்கான் அப்படின்னா நீயும் உன் குடும்பமும் தானே காரணம். இதை விட்டுட்டு என்ன உப்பு கம்மியாக போட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அறிவுரை வேற பண்ண வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லாமல் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் முத்துமலர் ஓரமாக நின்று அதெல்லாம் கேட்டுட்டு திரும்ப இவங்களே வந்துட்டு, அக்கா அப்படின்னு கூப்பிடும்போது, வாடி நீயும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்த அப்படிங்கிறாங்க. அக்கா எனக்கு புரியுதுக்கா, அவங்க பேசுனது எல்லாமே கஷ்டமாக தானேக்கா இருக்கும் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது, இங்கே பாருடி, எனக்கு மட்டும் இல்லை உனக்கும் தான் சொல்கிறேன், கூழோ கஞ்சியோ குடித்தாலும் அவங்கவுங்க இடத்துல இருந்து குடித்தாதான் மதிப்பு மரியாதையுமே. அதை விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டில் போய் நம்ம இருந்தோன்னா இதுதான் நிலமை. உன்ன மாதிரி எல்லாத்தையும் உதுத்துட்டு இருக்கிறவளா இருந்தால் நீ இப்படி இருந்துட்டு போகலாம், ஆனால் என்னால் இப்படிலாம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கஷ்டத்தோடு பேசிட்டு உள்ளே போயிட்டு அழுதுட்டு இருக்காங்க கங்கா கிட்ட சொல்லிட்டு. ஸோ கங்காவும் இருந்துட்டு, என்னம்மா விஜய் கிட்ட சொன்னாலும் விஜயும் அனுப்ப மாட்டேங்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, சரிடி இவங்க பேசுனது எதையும் விஜய் தம்பிக்கிட்ட சொல்லிக்க வேண்டாம், இதை வச்சு இன்னொரு பிரச்சனை வந்துடும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால தான் முத்துமலர் போயிட்டு கிருஷ்ணா கிட்ட பேசி இவங்க இந்த முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் அங்கே என்ன நடக்குதுன்னா, எல்லாத்தையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்காந்து பேசும்போதுமே இப்போ ஐயப்பன் என்ன சொல்லிடுறாரு, சார் எல்லாருமே வந்துட்டாங்க சார், பட் மொத்தமாக சேர்ந்ததுனால அவங்கவுங்க பிரச்சனையை சொல்லி கத்திக்கிட்டே தான் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி 2 பேருமே உள்ளே போகும்போதுமே, அவங்க வரட்டும் இன்னைக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஆளாளுக்கு மாற்றி கத்தும்போது விஜய் என்ன தான் பேசினாலும் அவங்க காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. ஸோ காவேரி இந்த இடத்துல ரொம்பவும் பீக்கில் கத்தும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த வயிறு ஒன்று கொஞ்சம் வலி வந்ததுனால அவங்க ரொம்பவும் அவஸ்தைப்படுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே காம் டவுன் ஆகிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவு சரியானதுக்கப்புறம் காவேரி தண்ணிலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் காவேரி பேச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் எங்கேயுமே போகல, உங்களை சுற்றி உங்கள் முன்னாடியே தானே இருக்கோம், ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது, எங்களோட வீடும் இங்கே தான் இருக்குது, அதனால் நாங்கள் எங்கேயுமே போகல, கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க ப்ளீஸ், எங்களை நம்புங்க அப்படின்னு அவங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்கும்போது, ஸோ இருக்கிறவங்களாம் என்ன சொல்லிடுறாங்க, சரிம்மா உனக்காக நாங்கள் ஒத்துக்கிறோம், தயவு செஞ்சு எங்களுக்கு தரமான பொருளாக போட்டு எங்களுக்கு நல்ல வீடாக கட்டி கொடுங்க, ஆனால் அதுக்காக ரொம்ப நல்லா இழுத்துறாதீங்க, உங்கள் மேலே நீங்கள் சொல்கிறத கேட்டுதாம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ விஜய்க்கு இந்த இடத்துல ரொம்பவும் கஷ்டமாகுது. ஸோ காவேரி கிட்ட போய் பேசும்போது, ரொம்ப வலிக்குதா காவேரி அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்ல விடுங்க அப்படிங்கும்போது,
சொல்லும்போது, இல்லை இந்த இடத்துல உனக்கு வந்துட்டு நான் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு அதை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ இப்படி ஒரு பிரச்சனை இல்லை, நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதே மாதிரி நீ கத்தி இப்படி ஒரு வழி வர்றதுக்கு நானே காரணமாயிட்டேன்ல அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. இல்லைங்க, இப்படி பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நான் தானே அப்படின்னு சொல்லும்போது, சரி விடு காவேரி, 2 பேருமே இப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தோன்னா பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐயப்பன் வந்து என்ன சொல்கிறாரு, சார் சைட் இன்ஜினியர் வந்துட்டு அங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு சார், கிளையண்ட்டும் போய் அங்கே கொஞ்சம் பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, கூடவே மேனேஜர் தான் சார் எல்லாமே வந்துட்டு மாற்றி பண்ணது, அவர் தான் எப்பவும் எடுக்கிற டீலர்கிட்ட எடுக்காமல் இந்த வாட்டி வேறு டீலர்கிட்ட வாங்கி தரமே இல்லாத பொருளை மொத்தமாக இறக்கியிருக்காரு சார். ஸோ இப்போ அவருக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு நம்ம யோசிக்கும் போது எல்லாருமே வந்து அங்கே பிரச்சனை பண்ணுறதை இவர் தெரிஞ்சுக்கிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டார் சார், அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல, அவரை ரீச் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி விடுங்க, இப்போ இருக்க இஷ்யூஸை நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணுவோம், எப்படி இருந்தாலும் அவரை நம்ம பார்க்க தானே போகிறோம், நான் எப்படியா இருந்தாலும் அவரை பிடிச்சிருவேன், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இந்த சைடு சொல்லிடுறாரு. ஸோ இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வரும்போதுமே சாரதாமா, கங்கா, பாட்டி, நர்மதா எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க ஸ்டெப்ஸில். ஸோ பார்க்கும்போதுமே என்னடா இவங்க இப்படி உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டு, என்னம்மா ஏம்மா இங்கே உட்காந்துட்டு இருக்க, அக்கா என்னக்கா நீ ரெஸ்ட் எடுக்கலையா, சாப்பிட்டியா அப்படிலாம் போய் கேட்குறாங்க. ஏய் நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்துட்டு இருக்க, என்ன வந்து இப்போ நீ விசாரிச்சுட்டு இருக்க, நீ அங்கே நடந்த பிரச்சனையில் நீ முதல்ல ஒழுங்காக சாப்பிட்டியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விடு, நீ என்ன எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி சும்மா காற்று நல்லா அடிச்சுதேன்னு வந்து உட்காந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா எல்லாருக்கிட்டே கண்ணை காட்டிட்டு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போகும்போது பார்த்தா கரெக்டாக முத்துமலர், கிருஷ்ணா, சிந்து 3 பேருமே வராங்க. இவங்க எப்படா வருவாங்க, நம்ம சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்ததுனால பேக் எல்லாமே தூக்கிட்டு அவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் வந்துட்டு பேக்கோடு நிற்கிறத பார்த்த உடனே இவங்களும் ஆல்ரெடி வெளியே நின்றுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பார்க்கும்போதுமே ஒரு மாதிரி ஆகுது. என்னடா சொத்து கேட்டுட்டு சரி பாதி வேணும், அப்போ தான் நாங்கள் இதை விட்டு போவோன்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க, இப்போ என்னடானா மொத்தத்தை தூக்கிட்டு வந்து நிற்கிதுங்களே அப்படிங்கிற மாதிரி சாரதாமாவும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, என்ன பிரதர் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை பிரதர், தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு நாங்களும் ஒரு காரணமாயிட்டோம், நாங்கள் வந்துட்டு இங்கே திரும்ப பிரச்சனை பண்ண போய் இதனாலே நீங்கள் ஆஃபீஸ்க்கு போய் பார்க்க முடியல, ஸோ உங்கள் பிரச்சனைக்கு நாங்களும் ஒரு காரணம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது, இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறது சரியில்லைன்னு எங்களுக்கு புரியுது பிரதர், அதனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு ஷேர் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அதை மட்டும் கொடுங்க, இப்போ கொடுத்தாலும் சரி இல்லை கொஞ்சம் நாளில் கொடுத்துட்டீங்கனாலும் சரி, நாங்கள் வேறு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலான்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது, என்ன திடீர்னு இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் இருந்துட்டு, பிரதர் என்ன பேசுகிறீங்க, ஏன் இஷ்யூஸ் அப்படிங்கிறது நான் பார்த்துக்குவேன், இதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, உங்களால் நான் எந்த இடத்துலையும் அஃபெக்ட் ஆகலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பிரதர் எனக்கு புரியுது, நாங்களும் வந்து இப்போ இங்கே ஒரு வாரமாக இங்கே உட்காந்துட்ருக்கோம், உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் போயிட்டே இருக்குது, ஸோ எனக்கு என்னமோ சரியாக வரல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜய் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, இல்லை பிரதர் இந்த பிரச்சனையை வந்துட்டு சால்வ் பண்ணணும்னு சொல்லி தான் நான் உங்களை இங்கே இருக்க சொன்னேன், எதையுமே வந்து இங்கே நான் முடிக்கவே இல்லை, அப்புறம் நீங்கள் கிளம்புறேன்னு சொல்கிறீங்க, எங்கே போவீங்க, உங்களுக்கு தான் இங்கே எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல பிரதர் நான் ஏதாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சிந்து வந்து இந்த இடத்துல ஒரு மாதிரி அழுகிற மாதிரி நிற்கும்போது, இங்கே பாருங்கள் அந்த பொண்ணை வச்சுட்டு எங்கே போயிருப்பீங்க, வீடு ஏதாவது ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் எதுவும் பண்ணலை பிரதர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜய் இருந்துட்டு, சரிங்க பிரதர் இப்போ என்ன உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் வந்து இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக ஃபீல் ஆகுது அதுதானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் பிரதர் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நான் ஒன்று சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒன்று பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே இப்போ வந்துட்டு என்னோடய ஆஃபீஸில் இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் போயிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே அப்படிங்கிறாங்க. அதுதானே பிரதர் நானும் பேசிகிட்டு இருக்கேன், எப்படியோ தெரிஞ்சும் தெரியாமலும் அந்த பிரச்சனைக்கு நாங்களும் காரணம்னு சொல்லி தானே நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே நீங்கள் வந்து காரணமாக இருக்கீங்கன்னு சொல்லி நான் சொல்லலை, நீங்களே தான் சொல்கிறீங்க, எனக்கு வந்துட்டு என் ஆஃபீஸில் என் கூட வந்துட்டு இந்த ப்ராப்ளம்க்கு வந்துட்டு போயிட்டுருக்க இஷ்யூஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு நிற்க முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. என்னடா விஜயை இப்படி கேட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் இருந்துட்டு, தம்பி என்னப்பா சொல்கிறீங்க, ஏன் பையன் உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏம்மா பண்ண மாட்டாரா அப்படிங்கிறாங்க. தம்பி அதுக்கு இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட அன்றைக்கி நான் பேசினப்பவே எனக்கு அவரோட ஸ்கில்ஸ் என்னங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது, நானே அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இருக்கிற டென்ஷனில் நான் மறந்துட்டேன், இப்போ தான் அதுக்கு சரியான நேரம்னு நினைக்கிறேன், என்ன பிரதர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நான் அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாளைக்கே நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க, தயவு செஞ்சு இப்போது இந்த வெளியே போகிறேன் வயசு பொண்ணை வச்சுட்டு எங்கே போய் தங்குவீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பேச வேணாம், என் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் அவங்களும் வயசானவங்கல்ல அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்வாங்க, கொஞ்சம் எனக்காக கொஞ்சம்
பொறுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்துமலர் இருந்துட்டு, தம்பி என்னப்பா, நாங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு பாரமாக தான்ப்பா இருந்துகிட்ருக்கோம், எங்ககிட்ட போய் நீங்கள் இப்படிலாம் பேசணும்னு எந்த அவசியமுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதா மறந்துட்டு, அதுதான் என் மருமகன், அவர் எப்பயுமே அப்படி தான், மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சே தான் எல்லா கஷ்டத்தையும் தம்பி தான் தலையிலே போட்டுக்கிட்டு இப்போ எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ப்ளீஸ், எல்லாமே நம்ம ஒரு ஃபேமிலி, இதில் வந்து உங்கள் பிரச்சனை வேறு ஏன் பிரச்சனை வேறுன்னு எதுக்கு பிரித்து பேசுகிறீங்க? அப்போது நீங்கள் இத்தனை நாள் என்னை அப்படி தான் நினச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தம்பி என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன எதுக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? போங்க உள்ளே போங்க, நீங்களும் போங்க பிரதர், அம்மாவை பாப்பாவையும் கூட்டிகிட்டு நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளே போயிடுறாங்க. ஸோ அங்கே போனோடனே முத்துமலருக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. இந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பியாக இருக்குல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து அவங்க காவேரியும் விஜயும் வந்துட்டு ரூமில் இருக்கும்போது கிருஷ்ணா வந்து ரொம்ப நேரமாக வெளியில் நின்று எட்டி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அங்கேருந்து அந்த பால்கனியிலேருந்து விஜய் பார்க்குறாரு. கிருஷ்ணா தானே அங்கே நின்றுட்டு இருக்குது அப்படின்றாங்க. ஆமாங்க, எதுக்காக இவன் இங்கே நின்று எட்டி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னன்னு தெரியல, ஹீரோ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்துகிட்டே கத்துறாரு. பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கீழே இருந்து பார்த்துட்டு அவர் கையை காட்டுறாரு. என்ன பிரதர் அப்படிங்கும்போது என்னவோ அவர் கீழே இருந்து அவர் சைகை காட்டுறாரு. இருங்க ஒரு நிமிஷம் நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி கீழே வராரு. ஸோ வந்தவர்கிட்ட, நான் என்ன பிரதர் ரொம்ப நேரமாக எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, உள்ளே வர வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பிரதர், எதுக்கு உள்ளே வந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனை, நீங்கள் எப்போ வருவீங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, ஆஃபீஸ்க்கு வர சொன்னேனே அதை பற்றியா அப்படிங்கிறாங்க. இல்லை அதுதான் ஆஃபீஸ் ரிலேட்டடாக தான், பட் என்னை பற்றி பிரச்சனை இல்லை, நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. வேறு என்ன பற்றி பேச போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு முன்னாடி சிந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சிந்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே சிந்து அங்கேருந்து வந்துடுறாங்க. என்னம்மா பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணா நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னடா உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களை பற்றியே நாங்கள் இப்படி சொல்கிறோமேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, உங்களுக்கே இப்படிலாம் நடக்கும்போது எங்களால் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைல் எடுத்து காட்டுறாங்க. ஸோ மொபைலில் காட்டும்போது அவர் சித்தப்பா இருந்துட்டு மொபைலில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காரு. என்ன சித்தப்பா யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காரு, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இருங்க நான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வால்யூம் அவங்க அதிகப்படுத்தி கையில் கொடுக்குறாங்க. ஸோ அவர் பேசிகிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, அந்த மேனேஜர் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ மேனேஜர் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, யோ என்னையா அங்கே இருந்துட்டு நீ பாட்டுக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டுன்னா விஜயாலாம் உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நான் சொன்னதுனால தானே இவ்வளோ வேலை நீ பண்ண, தரமே இல்லாத பொருளை தான் நீ எடுக்கணும்னு சொன்னேன், அதே மாதிரி எடுத்த, இவ்வளோ பிரச்சனையும் ஆகிப்போச்சு, இப்போ இந்த இடத்துல இன்னும் பிரச்சனை நீ அதிகப்படுத்துவ இருந்து அப்படின்னு பார்த்தா நீ பாட்டுக்கு எனக்கு என்னென்னு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. ஸோ அந்த சைடு இருந்துட்டு அவர் பேசுகிறது என்னங்கிறது வாய்ஸில் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இவர் மட்டுமே சொன்ன விஷயத்தை வச்சு புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அவர் அப்ஸ்காண்ட் ஆகிறதுக்கும் இவர் ஆஃபீஸ்க்கு போன டைமில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கும்போது, அப்போ இந்த மேனேஜரை வந்துட்டு இவர் தான் வந்து ஏதோ பண்ண சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவும் தெளிவாக புரியுது. அப்போ சிந்து உடனே அதை போட்டு காட்டிட்டு, இதை நான் உங்ககிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு தானே நான் சொன்னேன் கிருஷ்ணா அண்ணாட்ட, அதனால தான் அண்ணா உங்ககிட்ட சொல்லணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், இதெல்லாம் எப்போம்மா பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கும்போது, இல்லைண்ணா நீங்கள் எங்களை வீட்டுக்கு போங்க நான் சொல்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கிட்ட பேசிட்டு எங்களை போக சொன்னீங்கல்ல, அப்போ நாங்கள் போகும்போது தானா அந்த சைடு நின்று அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். சார் அவர் என்னமோ பேசிகிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன், ஆனால் வந்துட்டு இந்த ஆஃபீஸ் ரிலேட்டடாக அவர் பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அதனால தான் இதை வந்து நம்ம வாயால் சொன்னோன்னா ஏற்கனவே எங்கள் குடும்பத்தை யாருக்குமே பிடிக்காது, நாங்கள் ஏதோ பழி போடுற மாதிரி சொல்லிடுவாங்க, அதனால தான் நான் டக்குன்னு மொபைல் எடுத்துகிட்டு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் அவர் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தார், நான் ரெக்கார்ட் பண்ணதில் இது மட்டும் தானே ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. சரி விடுமா, நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதை என் மொபைலுக்கு மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த மேனேஜருக்கும் அன்புக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது, அவர் மூலமாக தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு இப்போ புரிய வருது. ஸோ அதுக்கு வந்து முக்கிய மூல காரணமாக இருக்கிறது வந்துட்டு முத்துமலர் அவங்க ஃபேமிலி அப்படிங்கிறனால, ஸோ இதுக்கு மேலே எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.